ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 வீக்காகவே தம்பிக்கு எருமைப்பால் தான் வாங்கிட்டுருக்கேன். இங்கே கொண்டு வந்தே ஊற்றிடுறாங்க. நான் 1 லிட்டர் பார்த்தீங்கன்னா வாங்குறேன். நிலன் கொன்னியர் முடிஞ்சதுமே மாட்டுப்பால் கொடுக்கலான்னு கட்டுத்தரைக்கே போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். பட் அவனுக்கு அது சேராமல் ரொம்ப லூஸ் மோஷன் போய் ரொம்பவே கஷ்டப்பட்டான். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சத்தே இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பாக்கெட் பால் தான் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பக்கத்தில் பேபிஸ் இருக்க வீட்டிலே எருமைப்பால் தான் வாங்கி நல்லா இருக்குன்னு சொன்னனால நானும் வாங்கிட்டுருக்கேன். இது நிலனுக்கு நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. நான் காய வச்சு ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் தக்காளி சாதம் செஞ்சேன். எங்கள் அம்மா ஊர் சைடில் தக்காளி சாதனாவே சைடு உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடைஞ்சி தான் வைப்பாங்க. பட் இங்கே ஈரோடு சைடில் தக்காளி சாதம் அரிசி பருப்பு சாதனாவே தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் போடுறாங்க. நானும் மேரேஜ்க்கு அப்புறம் சாப்பிட்டு இப்போ எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. தென் ஆஃப்டர்நூன் மேலே வினோம் சாப்பிட வந்தாங்க. சாப்பிட்டு 2 பேரும் சேர்ந்து புதினா கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தோம். புதினாவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணிட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா 2 வீக்ஸ் வரவே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி அப்படி தான் அடிப்பகுதியை கட் பண்ணிட்டு தண்ணியில் நினைற மாதிரி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா அதுவும் வாடாது. இப்போ எருமைப்பால் வாங்குறதுனால டெய்லி ஆடை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். 20 டேஸ்க்கு ஒன்ஸ் வெண்ணெய் எடுத்து அதை நெய் செய்யலான்ட்டு. ஸோ அவ்வளோதான், ஒரு விளாகில் பார்க்கலாம். டாடா.